ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய நேம் வந்து ராஹிலா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஒரு ஆப்பில் வந்து அப்ளை பண்ணி நான் போயிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒரு 4500 நான் ஏமாந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் அதை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும், வீட்டில் பாப்பாவையும் வச்சுட்டு வீட்டு வேலையும் வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ஆப்பில் வந்துட்டு இது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார்ம் ஃபில்லிங் சொல்லி தான் என்னை ஏமாத்துனாங்க. ஸோ ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் அப்படின்னு சொன்னாவே யாருமே வந்துட்டு அந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு சில பேர் என்னென்னா ஃபார்ம் ஃபில்லிங் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ 1400 ஃபார்ம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதில் இருக்க ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த காலம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1500 ஃபார்ம் கொடுத்துருவாங்க. 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் 1500 ஃபார்மை வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்ம் அவங்க காலம் கொடுத்துருவாங்க. அந்த காலத்துலேயும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அப்பா பேர் அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். அதில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த 1500 ஃபார்மை வந்துட்டு நம்ம 15 நாளில் முடிக்கவே முடியாது. அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, ஆன்லைனில் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பாண்டு பேப்பரில் வந்துட்டு உங்கள்கிட்ட சைன் வாங்கிடுவோம். அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு சைன் வாங்கிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வாங்கிட்டு உங்கள் நேமில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜாப் அவங்க சொல்லுவாங்க 15 நாளில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7000 5000 இது மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் வேலை பார்த்ததுக்கு அமௌண்ட் தருவாங்கல்ல, அது மாதிரி தருவாங்க. இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலைன்னா அந்த அமௌண்ட் நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அது எப்படிங்க, நம்ம ஒரு வேலை பார்த்து கொடுக்குறோம், அதுக்கு நம்ம எதுக்குங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்போவே நம்ம யோசிக்கணும். ஸோ வந்துட்டு இது மாதிரி தான் நான் வந்து டைரெக்டாகவே போயிட்டு ஏமாந்துட்டேன். எப்படின்னா, நான் போயிட்டு இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ வர சொன்னப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க 10 to 5 மணி வரை வேலை பார்க்குற மாதிரி 10 to 5 ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி அப்படின்னு தான் சொன்னாங்க. டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா பேக் எண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் 4500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் போயிட்டுருக்கவே மாட்டேன். நான் இங்கேருந்து பூந்தமல்லிலேருந்து நான் வடபழனி போயிட்டேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லிட்டு போனோட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து செல்லெல்லாம் சைலண்டில் போட சொல்லிட்டாங்க. நான் சைலண்டில் போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தேன். அட்டென்ஷன் பொசிஷனில் உட்காரணுமா, இந்த சைடு திரும்பக்கூடாது. ஏன்னா இந்த சைடு திரும்பினா அங்கே இருக்கிறவங்க பேர் அவங்கெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்க ஃபேக்குன்னு சொல்லிடுவோம்ல. ஸோ அதனால அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது, அட்டென்ஷனில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாந்தாங்கன்னு தெரில. நான் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் மேம் பார்க்கணும் அப்படி சொல்லி அனுப்புனாங்க. போனால் ஹெச்ஆர் மேம்கிட்ட அவங்க செல்ஃப் இன்ட்ரோ அது மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன டீட்டெயில், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கேட்கல அவங்க. இந்த டொமைன் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறாங்க, அதனால தான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும் போல். நானும் வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது. என் பாப்பாங்களை வச்சுட்டு நான் ரெகுலராக போக முடியாது அப்படி சொன்னேன். ஸோ அவங்க வந்துட்டு உடனே வந்து எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு 30,000 சேலரி, 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்டர்வியூ வச்சுட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தானே இந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. சேலரி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் கேட்பாங்களே, எதுவுமே கேட்கலையே அப்படி சொல்லிட்டு அப்போ கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. உடனே அந்த ஹெச்ஆர் மேம் சொன்னால், அந்த பொண்ணை பார்த்தா ஹெச்ஆர் மேம் மாதிரியே தெரில, அந்த பொண்ணை பார்த்து நான் ஏமாந்தது என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. 1500 ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு பேப்பர் காட்டிட்டு இதுதான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சிஸ்டமில் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் இருக்குது பாருங்கள், நம்ம ஃபில் பண்ணுவோம்ல டீட்டெயில்ஸ், அந்த ஃபார்ம் வந்து சிஸ்டமில் ஓப்பன் இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் எடுத்து எனக்கு காட்டினாங்க. இது மாதிரி தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா. அவங்க சொன்னது கேஒய்சி, பேங்கோட டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், கேஒய்சி அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னிட்டு, சரி ஓகே, பேங்க் சைடில் வந்துட்டு இது மாதிரி தானே வேலையெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களோட கேஒய்சி அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங் தான், இது நல்ல ஜாப் தான் அப்படி சொல்லிட்டு தான் நான் மேலும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கொடுத்து 31 காலம் இருக்கும், 31 கட்டமாக இருக்கும். அந்த 31 ஃபீல்டில் வந்துட்டு நம்ம 31 ஃபாதர்ஸ் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 31 ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓகே, சரி இது நல்ல வேலையாக தானே இருக்குன்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க 1500 ஃபார்ம் கொடுப்போம், அதை வந்துட்டு நீங்கள் 15 நாளில் பே பண்ணணும். நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டு இப்போ சர்வர் ஒன்று நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கு வந்து 4500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது சர்வர் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்ன் பண்ணோட்டி சேலரி வந்துட்டு அந்த 4500 உங்களுக்கு உங்களுக்கு சேலரியோடு சேர்த்து வந்துடும். ஃபஸ்ட்டு 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 15,000 ப்ளஸ் 4500 உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மட்டும் 80% அக்யூரசி. 80% அக்யூரசினா அவங்க கொடுக்குற ஃபார்மில் வந்துட்டு 1500ல் ஒரு 300 ஃபார்மில் மிஸ்டேக் இருக்கலாம். அது மாதிரி 80%னா 300 ஃபார்மில் மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க வந்து ஓகே பரவாயில்லன்னு எடுத்துப்பாங்களாம். அதே அதுக்கு மேலே ஒரு ஃபார்ம் மிஸ்டேக்னாலும் அவங்க நம்மளுக்கு நம்ம பே பண்ண பாருங்கள், அந்த 4500 உங்களுக்கு நம்ம ரிட்டன் தரமாட்டாங்களாம், நம்மளுக்கு சேலரியும் வராதான். இப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சா, சரி ஓகே 1500 ஃபார்ம் தானே, 15 நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு 100 பண்ணாலும் பண்ணி முடிச்சிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் வளருதுன்னா, சரி அந்த மாதிரி பே பண்ணி கன்சல்டன்சி ஃபீஸ் மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதனால தான் கேட்குறாங்க போல். பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஃபோன் பண்ணதுமே இது ஃபேக்கு, அவங்க கம்பெனியில் நீ வேலை பார்க்க போறீங்கன்னா உன்கிட்ட எதுக்குமா அமௌண்ட் கேட்குறாங்க, இது ஃபேக்காக தெரியுது, இது வேணாமான்னு சொன்னாங்க. நான் வந்து இது கன்சல்டன்சி ஃபீஸ் மாதிரி இருக்கா, அந்த ஹெச்ஆர் மேம் சொல்கிறாங்க, நான் இந்த கம்பெனி வந்து இங்கே 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு பேசுனதில் எனக்கு அப்படியே ட்ரஸ்டபுளாக இருந்துச்சுங்க, நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. நான் ஃபுல்லாகவே நம்பிட்டேன் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே. அப்போ கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது ஃபேக்குமா, இது நம்பாத, நான் சொல்கிறேன், நீ அந்த கம்பெனியில் வேலை பார்க்க போறீங்கன்னா நீ ஏமா அவங்களுக்கு 4500 பே பண்ணணும் வேணான்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்குமேன்ற ஒரு இதில் வந்துட்டு 4500 கம்பெனிக்கே வந்துட்டோம், ஆஃபீஸும் பார்த்துட்டோம், நம்மளை எப்படி ஏமாற்ற போகிறாங்க, பரவாயில்ல சர்வர் இன்ஸ்டாலேஷனுக்கு தானே கேட்குறாங்க, அதுவும் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் இதில் வந்து நமக்கு ரீவைன் ஆகிடும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே ஹஸ்பண்ட்டை பேசலாம்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, நீ ஃபேக்கு தெரிஞ்சே நான் உனக்கு தர்றேன், இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் நான் நீ கேட்குற ஒரு காரணத்துக்காண்டி உன்னை நம்பி நான் 4500 சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. 4500 சென்ட் பண்ணிட்டாங்களா, பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்க நெட்டில் போட்டு கம்பெனி நேம் வந்து என்கிட்ட கம்பெனி நேம் ஒன்று அந்த மெசேஜ் அனுப்புவாங்கள்ல இன்டர்வியூ டேட் வர சொல்லி, அதில் வந்து கம்பெனி நேம் ஒன்று இருக்குது, சொன்ன ஒர்க் டைமிங் ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே போனால் கம்பெனி நேமே வேறு இருக்குது. நான் கம்பெனி எல்லாமே சைடில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபேக்கு, ஃபுல்லாகவே ஃபேக்கு. அப்போ கூட என்ன சொன்னாங்க, உங்களை வர சொன்னது இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே வெண்டாருங்க. ஸோ அவங்க வெண்டார்னா அந்த கன்சல்டன்சி மாதிரி அவங்க தான் வர சொன்னாங்க. ஸோ வந்து இது கம்பெனி தாங்க டைரக்ட் கம்பெனி, நீங்கள் டைரக்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே அசூரன்சி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்துட்டு எப்படி ஏமாந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டேன். 4500 பே பண்ணிட்டேன். உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் போய் பேசிட்டு வரலாம், இல்லைன்னா எப்போ வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 days டைம் கொடுத்துருக்கான். ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க, யார்கிட்ட கன்சர்ன் பண்ணணுமோ அவங்ககிட்ட பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் வெளியன்னு சொல்லிட்டு என்ன உள்ள ரூமில் விட்டுட்டு அவங்க போய் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்தாவே நம்புகிற மாதிரியே இல்லை, நான் எப்படி ஏமாந்தேன்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க. பார்த்தாவே அவங்க பண்ணது எல்லாமே நம்புகிற மாதிரியே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை உள்ளே விட்டுட்டு 10 நிமிஷம் நான் என் ஹஸ்பண்ட்டை பேசிவிட்டு அவங்க அப்போ கூட சொல்கிறாங்க, வேணாம்மா வந்துருமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்புகிற மாதிரி தான் இருக்குது, அந்த கம்பெனியில் தானே நான் இருக்கிறேன், நீ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்பிக்கையாக வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறேன், என் ஹஸ்பண்ட் இது மாதிரி நம்பலைங்க, நான் நீங்கள் பேசுனதை வச்சு அந்த பொண்ணு நம்புகிற மாதிரி தான் பேசுது, பரவாயில்ல நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் ட்ரஸ்டபுளாக தானே இருக்கும், என்னை ஏமாற்றிட மாட்டீங்களே, டைரெக்டாக பேசிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது 3 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வேணால் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலாம் சர்ச் பண்ணி எடுத்து காட்டுச்சு. நானும் நம்பிட்டு பேயும் பண்ணிட்டேனா, பே பண்ண விட்டு அடுத்த கேபின், இது ஏதோ ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு கேபின் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அடுத்த கேபின் போக சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது வெளியில் யாரும் கேட்கக்கூடாது, கேட்டுச்சுன்னா எவனும் போய் ஜாயின் பண்ண மாட்டால, அதனால அடுத்த கேபின் போக சொல்லி அடுத்த கேபின்குள்ளே போயிட்டேன் நான். அங்கேயும் ஒரு பொண்ணு, அது பார்த்தா சீரியஸாக சொல்கிறேன், ஹெச்ஆர் மேம் மாதிரியே இல்லை, அவங்க தான் மேம், அவங்க தான் உங்களுக்கு வேலை தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புனாங்க. போனோட்டி சரின்னு உள்ளே போயிட்டு, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போல், பார்த்தாவே எனக்கு ஹெச்ஆர் மாதிரி தெரில, இந்த பொண்ணுக்கிட்டே நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டேன் நான். போனதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்ம் நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னு. அதை பார்த்தோட்டு எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த டீட்டெயிலாக இப்படி கிளியராக கொடுக்குறீங்களே, இந்த டீட்டெயிலை நீங்கள் முன்னாடியே காட்டி
இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஓகேனா நீங்கள் 4500 பே பண்ணுங்கன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேனா டிக் பண்ணி சைன் நீங்கள் வாங்கிட்டு தான் என்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்கணும். நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் வாயில் ஏதோ ரெசிப்ட்க்கு பின்னாடி எழுதி காட்டி இதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட 4500 வாங்கிட்டு இப்போ வந்து இவ்வளோ நீங்கள் அக்யூரேட்டாக இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இதில் டிக் பண்ணி சைன் போட சொல்கிறீங்களே, இது வந்து தப்பு தானே. நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபார்ம் காட்டியிருந்தீங்கன்னா நான் பே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே சண்டை போட்டேனுங்க. நான் அங்கேயே அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டேன்னா, நான் இப்போ 4500 பே பண்ணிட்டேன், எனக்கு இது வேணாம், ஏன்னா இது நம்புகிற மாதிரி இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது வேறு, அப்புறம் ஃபார்மில் வேறு போட்டிருக்கீங்க, நான் 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணல, நான் இன்கேஸ் வந்து 80% அக்யூரசி இல்லைன்னா உங்களுக்கு சேலரி தரப்படாது, உங்களோட 4500 ரிட்டன் வராது அப்படின்னு நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லி சைன் வாங்கியிருந்தீங்கன்னா நான் என்னோட 4500 பே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் 4500 நேக்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சைன் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, நான் மாட்டேன், எனக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு இல்லை நீங்கள் பே பண்ணிட்டீங்க, தர முடியாது, ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, இனிமேல் பண்ண மாட்டாங்க மேம், நீங்கள் ஏன்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு தான் வந்து ஓகேன்னு சொல்லி பே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நான் சைன் போட்டேன். அது வரையும் வந்துட்டு சரி சைன் போட்டால் அந்த பொண்ணு தான் இங்கே தானே இருக்குன்னு சொல்லுது, ஏதாச்சும்னா ப்ராப்ளம்னா அது நேரம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சைன் போட்டேன்னா, அப்போ தான் என் வீட்டுக்கார் வந்து அந்த ஃபேக்கு அதெல்லாம் வந்து அப்போ தான் நான் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதை அனுப்புனார். அந்த பொண்ணு என்கிட்ட சைன்லாம் அந்த ஃபார்மில் சைன் வாங்கிட்டு உள்ளே போகுது பாரு, அப்போ தான் நான் சைலண்டில் போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த மெசேஜ் வந்தது நான் பார்க்கல. அப்புறம் அந்த பொண்ணு போனோட்டி எடுத்து ஃபோனை பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அது ஃபேக்கு, யாருமே வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கினது இல்லை, 4500 போயிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, நீ பே பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லி. நான் தான் பே பண்ணி சைனும் போட்டு கொடுத்துட்டேன். 4500 நான் 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணலைன்னா 4500 எனக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதை பார்த்தோட்டி எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் அந்த பொண்ணோட சண்டை போட்டுட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு அமௌண்ட் இப்போ வேணும், இப்போ எனக்கு வேணும் அப்படின்னோட்டி உடனே அந்த பொண்ணு இல்லை மேடம் உங்களுக்கு வந்து பில்லு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டாங்க மேடம், நீங்கள் 4500 பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லு வந்துருச்சு மேம், நீங்கள் பாருங்கள் மேம், உங்களை மெயிலை செக் பண்ணி பாருங்கள் ஜிஎஸ்டி பில். நான் எதுவுமே வாங்கலையே, ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் பில்லு கொடுத்தா ஓகே, நான் ப்ராடக்ட்டே வாங்கலையே, நீங்கள் எனக்கு இன்ஸ்டாலும் பண்ணலையே, எப்படி ஜிஎஸ்டி பில்லு எனக்கு வேணாம், இப்போயே சொல்ல எனக்கு வேணாம், எனக்கு இதுலாம் நம்பிக்கை இல்லை, 1500 ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுமா என்னென்னு எனக்கு தெரிலன்னு நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டேன். உடனே அந்த பொண்ணு வந்து இருங்க மேம் மேனேஜரை பாருங்கள் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு மேனேஜர் ரூம் பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் ரூம் மேனேஜர் ரூம் அந்த ரூமுக்கு அந்த கேபினுக்கு போயிட்டேன். அங்கே கேபினுக்கு போனால் அந்த மேனேஜர் இருக்கார் பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக என்ன டீட்டெயில் எது டீட்டெயில் அந்த பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பார் போல். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்றா மெசேஜ் பண்ணுறாரு, நீ வந்து 4500 வாங்கி உனக்கு நீ நம்பினா தான், உன்னோட நம்பிக்கைனால தான் நான் சென்ட் பண்ணேன், உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா 4500 ரிட்டர்ன் வாங்கிடு, அப்படி தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா சொல்லு நான் வரேன் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்களா. ஸோ வந்துட்டு இவங்க வேறு தர முடியாதுன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இல்லை நான் 4500 வாங்காமல் வீட்டுக்கு வர மாட்டேன், நீங்கள் சைலண்டாக இருங்க நான் வந்துடுவேன் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னால் அந்த மேனேஜர் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணார். மேடம் இது மாதிரி ஜிஎஸ்டி பில் பே பண்ணியாச்சு மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் அந்த ஃபார்ம் காட்டுறாரு. இந்த ஃபார்ம் 1500 31 ஃபில்ல 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணணும், 15 நாளைக்குள்ள நீங்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தானே மேடம் நீங்கள் சைன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னோட்டி, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஏன் நீங்கள் முன்னாடியே காட்டலை, இந்த மாதிரி ஃபார்ம் காட்டி சைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கேட்டிருந்தீங்கன்னா நான் பே பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்து என்கிட்ட சைன் வாங்குறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா, இது ட்ரஸ்டபுளாக இல்லை, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையில் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட சண்டை போட்டுட்டேன். நான் போட்டதுக்கப்புறம் அந்த மேனேஜர் என்ன பண்ணார், நான் டீசெண்டாக ஒரு கம்பெனி மாதிரி நினச்சி போனேன், இந்த மாதிரி ஏமாத்தினதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல கோவத்தை, நான் வந்து ஃபேக், நீங்கள் என்ன எப்படி நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னுட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி என்கிட்ட காட்டுனுச்சு, இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுனுச்சு. அது மாதிரி அந்த சாரும் வந்து சிஸ்டமில் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து சேலரி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, உங்கள்கிட்ட யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அது என்ன தெரியுமா அந்த ஃபார்மில் போட்டிருந்துச்சு, 1500 ஃபார்ம் 15 நாளைக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணும், 80% அக்யூரசியோட. அப்படி உங்களால் பே பண்ண முடியலைன்னா உங்களுக்கு 15 நாளைக்குள்ள உங்களால் ஃபில் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு உங்களோட 4500 அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது, உங்களுக்கு அந்த 15 நாள் ஒர்க் பண்ணீங்கல்ல அதுக்கான 15000 சம்பளமும் வராது அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும். நம்ம எப்படி அப்போ 4500 நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா தான் தெரியும்,
அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டில் மட்டும் அப்படி 80%. நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே சக்ஸஸ் ஆகுனா என்னன்னே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நீ தூக்கி போட்டதுக்கப்புறம் இப்படி அந்த பொண்ணு ஜாப் பர்மனெண்ட் நான் கேட்குறேன், கான்ட்ராக்ட்டா இல்லை பர்மனெண்ட் ஜாப்பா, டைமிங் என்ன எல்லாமே கேட்குறேன். எல்லாமே அந்த பொண்ணு வந்து இல்லை டைமிங் வந்து 5 to 10 to 5 அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட் ஜாப் தான் சொன்னுச்சு. அந்த பொண்ணுக்கு பர்மனெண்ட் ஜாப்புக்கு மீனிங் தெரியுமா? கேளுங்க. பர்மனெண்ட் ஜாப்னா என்ன? மாதம் மாதம் நான் பர்மனெண்ட்டாக இந்த கம்பெனியில் எனக்கா பிடிக்கிற நானா வேணான்னு சொல்லிட்டு போகிற வரை இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கணும். அதானே பர்மனெண்ட் ஜாப். இந்த பொண்ணு நான் 15 நாளில் இந்த வேலை சரியாக பண்ணலைன்னா என்னை தூக்கி வெளியில் போட்டுருவானுங்க. அப்புறம் எப்படி இது பர்மனெண்ட் ஜாப்பாக இருக்க முடியும்? ஏன் போய் சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு, எனக்கு இப்போ 4500 வேணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொன்னார், இப்போ என்ன உங்களுக்கு 4500 தானே வேணும், வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோடய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டி பில் வந்துருச்சு மேடம், உங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் போக பேலன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 100 ரூபாய் 200 இருந்தால் பரவாயில்ல, ஜிஎஸ்டி தானே போனால் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அந்த பில்லில் ஜிஎஸ்டி மட்டும் 800 ரூபாய். எங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்து என் புருஷன் எனக்கு 4500 போட்டு விட்டதுல 800 பிடிச்சிட்டு மிச்ச காசு தருவேன்னு சொன்னால் யார் தாங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. 4500 இப்போ எனக்கு வேணும். 4500 1 ரூபா கூட நான் தரமாட்டேன். அப்படி 1 ரூபா கம்மியாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு 4500 இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே வந்து 4500 தர முடியாது, ஜிஎஸ்டி போக தான் தர முடியும் மேடம் அப்படி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் சேலரிலேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், எனக்கு வேணான்னா ரிட்டர்ன் பண்ணனா என்னோட ஃபுல் அமௌண்ட் தான் ரீஃபண்ட் ஆகும். அது எப்படி நான் வந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு தான் தருவேன் கம்பெனிக்காரர் சொன்னால் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவேன்? எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு தனியாக ஒரு கேபினில் உட்காந்துனா உடனே ஃபஸ்ட்டு என்ன பிரைன் வாஷ் பண்ணிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துச்சு, என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை? நான் எல்லாமே கிளியராக சொன்னதுக்கப்புறம் தானே மேடம் நீங்கள் பே பண்ணீங்க, இப்போ ஏன் மேடம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நீ என்னம்மா சொன்ன? பர்மனெண்ட் ஜாப்னு தானே சொன்னேன். இப்போ என்னடானா 80% அக்யூரஸியில் 15 நாளைக்குள்ள கொடுத்த 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணலைன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வராதுன்னு சொல்கிறேன். அப்போனா எனக்கு வேலை கன்ஃபார்ம் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்த 15 நாளைக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணணுன்னா என்னன்னே எனக்கு தெரில. ஸோ வந்து எனக்கு நம்புகிற மாதிரி இல்லைம்மா, நான் கொடுத்த 4500 கொடுமா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டீங்க மேடம், சைன் பண்ணது சாருக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நீங்கள் சைன் பண்ணிவிட்டு எப்படி மேடம், நான் கேட்க மாட்டேன்னு சைன் பண்ணிட்டு எப்படி மேடம் நீங்கள் கேட்குறீங்க? அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க மேடம். நான் சொல்லிட்டேன், நீ தர தேவையில்லம்மா, நான் போய் சைபர் கிரைமில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி ஜாப்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அவங்க கொடுத்த இது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக். இங்கே வந்தால் இங்கே ஒன்று நடக்குது, எனக்கு 4500 வாங்கிட்டு எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இல்லை மேடம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பர்மனெண்ட் ஜாப் தானே பிரச்சனை. உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் 1500 ஃபார்ம் வந்து 70% அக்யூரஸியில் பண்ணாலும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணாலும் தரேன் மேடம். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னிச்சு. பர்மனெண்ட் ஜாப்னு தானே சொல்லுது, அடுத்த ப்ராஜெக்ட்னு தரேன்னு சொல்லுது. 80%லேருந்து 70% கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. சரி ஓகேன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணிட்டு உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் நான் தரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் மேடம், நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கேளுங்க மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணு நம்பிக்கையாக சொன்னதுனால சரி ஓகே பர்மனெண்ட் ஜாப் தான் தரேன்னு சொல்லுது, நான் பண்ண முடியலனாலும் பரவாயில்லன்னு 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணி 70% அக்யூரஸியோட ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு பர்மனெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அந்த சார்கிட்ட சைன் பண்ணி சைன் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். வந்தோட்டி சொன்னாங்க சர்வர் இன்ஸ்டாலேஷனுக்காண்டி தானே 4500 பே பண்ணியிருக்கோம், மண்டே உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்களோட ஓன் லேப்டாப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்களே அப்போயே சொல்லிட்டாங்க ஓன் லேப்டாப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 15 நாளைக்கு மட்டும். 15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும், அப்புறம் வந்துட்டு சேலரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சேலரி வந்துட்டு ஃபிக்ஸட் சேலரி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபுல்லாக போட்டு ஒரு அது என்னது ஆஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணோட்டி நம்புற மாதிரியே இருக்குதுங்க. ஆஃபர் லெட்டர் சூப்பராக வேறு இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே போட்டு சூப்பராக வந்துருச்சு. நானும் நம்பிட்டேன். மண்டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. மண்டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்களா. சரி மண்டே நான் வெயிட் பண்ணுறேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெயில் வரும்னு ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த டீட்டெயிலாம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் போட்டாங்க. நான் அனுப்பிவிட்டேன். மண்டே வந்து உங்களுக்கு லாகின் ஐடி வந்துருந்தாங்க. மண்டே தீபாவளி, மண்டே அன்னைக்கு லாகின் ஐடி வரல. சரி தீபாவளி இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழை பெய்யறனால ஆஃபீஸ் லீவு போல், அதனால் வேணாம் மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வெனஸ்டே ஸ்டார்ட் மார்னிங் வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன், இது மாதிரி எனக்கு இன்னும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரல, நான் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கேட்டு டியூஸ்டேவே நான் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளை வரல. சரி நான் வெனஸ்டே மார்னிங் பண்ணேன்.
ஒரு ஒரு 12:00 போல் வந்துச்சு மெசேஜ். வந்ததுக்கப்புறம் அதில் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெய்னிங் வீடியோ எல்லாமே வந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணி கேட்குறதுக்கு 2 பேரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டு ஒரு மெயில் ஐடி வந்துச்சு. சரி, ட்ரெய்னிங் வீடியோ பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட் போட்டு ஒன்று வந்துருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சர்வர் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு, அது சர்வரும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணால் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனோட்டி அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டை விட்டு நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போய் லாகின் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோட்டி சரி பண்ணிடலாம், நம்ம இவங்ககிட்ட வேறு இப்படி பேசிட்டு வந்துட்டோமே, சரி 1500 ஃபார்ம் தானே நம்மளால் ஃபில் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் நான் லாகின் பண்ணோட்டி டைமிங் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை மணிக்கு 1 மணிக்கு லாகின் பண்ண சொல்லி வந்துருந்துச்சு. 1 மணிக்கு லாகின் பண்ணோட்டி கரெக்டாக அந்த டேட்டு என்ன டேட்டு 22ஆம் தேதி 12 மணிக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கோமா, அடுத்து 6ஆம் தேதி 1 மணிக்கு 22ஆம் தேதி 1 மணிக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கோமா, 6ஆம் தேதி 1 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுமா. அதுக்குள்ளே நம்ம முடியலைன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தரமாட்டாங்களா, நம்ம பே பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாதான் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் ஓடிட்டே இருந்துச்சு. அதை பார்க்கல எனக்கு பக்குன்னுது. என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைப்பிங் ஸ்பீடாக வருமா. ஸோ வந்துட்டு அவங்க பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலுமே எனக்கு சொன்னாங்க. இது கண்ட்ரி கோடு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது கேஒய்சி பேங்கோட டீட்டெயில். ஆனால் அது வந்தது என்னென்னா, ஏதோ ஒரு 2004 2005 எவனோ மொபைலில் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணால் பாருங்கள், எஸ்எம்எஸ் பூஸ்டரு, அதுக்கப்புறம் அந்த அப்போ உள்ள மொபைல் பிளான்லாம் ரீசார்ஜ் பிளான்லாம் இருக்கு பாருங்கள், அதோட கோடு நார்மலாக அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎம்ஐ கோடு அதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டரில் வருது. ஸ்பெஷல் கேரக்டரில் வந்துச்சுன்னா எப்படிங்க ஒன்று பார்த்து எவ்வளோ டைப்பிங் ஸ்பீடாக இருக்கவங்களுமே ஒன்று பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்குமா. அது ரொம்ப ஒரு ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 50 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. 2வது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் 3வது ஃபார்ம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு எனக்கு இதுதான் டீட்டெயில், இது உனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீ ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 3வது ஃபார்ம் 4வது ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண ஒன்றுக்கு 30 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு 25 ஃபார்ம் ஃபில் பண்ணேன். அப்போ எனக்கு பக்குன்னு என்னடா ஒரு நாளைக்கு 100 ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் 15 நாளைக்கு 1500 ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். நம்ம ஒரு நாளில் 25 ஃபார்ம் தான் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நைட்லாம் தூங்கவே இல்லை. சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு 10 மணி போல் உட்காந்து 2வது நாள் இது 10 மணி போல் உட்காந்துட்டு 2வது நாள் எவ்வளோ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த ஆஃப் டே இல்லை, ஆஃப் டே வந்துட்டு 25 ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் வந்துட்டு 80 ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். 80 ஃபார்ம் எப்படியோ நான் கண்மூடித்தனமாக ஃபில் பண்ணிட்டு இடையில ஒரு 5-6 ஃபார்ம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபில் பண்ணி, நான் வேலை பார்க்குற நேரம் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுற நேரம்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இப்படின்னு அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபைல் அதில் 4 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபைலில் 4 ஃபார்ம் இருக்கும். அந்த 4 ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபைலாக வரும். ஒரு ஃபைலில் இப்போ ஒரு 10ஆம் நம்பர் ஃபைலில் 4 ஃபார்ம் இருக்குது. அதில் எல்லாமே ஒரே டீட்டெயிலாக இருக்குது. 11வது நம்பர் ஃபைல்லையும் 4 ஃபார்ம் இருக்குது. மேலே ஃபில் பண்ண பாருங்கள் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே அப்படியே கீழே வந்துச்சு. உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது என்ன டூப்ளிகேட் மாதிரி இருக்குது, அப்போ தான் நான் ஃபில் பண்ணேன், உடனே அந்த டீட்டெயில் எல்லாமே கீழே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்பர் கொடுத்துருந்தாங்களா, அந்த நம்பர் கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் அது அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அது எப்படி ஒரே டீட்டெயில் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அப்புறம் நம்மளால் ஃபில் பண்ண முடியலையா, ஆனாலும் நம்ம எப்படியோ எஃபர்ட் பண்ணி போட்டு ஃபில் பண்ணுறோமா, ஆனாலும் இது வந்து எங்கேயோ இடிக்குது, இது 2004 உள்ள டீட்டெயில்ஸு இப்போ எதுக்கு தேவைப்பட போகுது. அவன் அதில் போட்டுருக்கு பாருங்கள், அவனோட டேட் ஆஃப் பர்த், அவன்லாம் இப்போ செத்துருப்பானாட்டுக்கு 55 அப்புறம் 47 அந்த மாதிரி 1955 1937 அந்த மாதிரிலாம் டேட் ஆஃப் பர்த் இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ பிறந்தவன் இப்போ இருப்பானாங்க. அந்த டீட்டெயிலாக பார்த்துட்டே எனக்கு இது வந்து ஏதோ ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி இது மாதிரி டூப்ளிகேட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த டவுட் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. 2வது நாள் 80 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். 3வது நாள் உட்காந்தேன். காலையில் எந்திரிச்சதுமே 2வது நாள் பாருங்கள், நைட்டு 2 மணி வரையும் நான் வேலை பார்த்தேங்க. எனக்கு உடம்பு முடியல. எனக்கு எப்படியாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு 100 ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும்னு எனக்கு மைண்டில் ஓடுது. ஆனால் என்னோட உடம்பு ஒத்து வலிக்க மாட்டேங்குது. கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சிஸ்டமில் உட்கார கண்ணெலாம் ஒரு மாதிரி
பிளிங்காய் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு 100 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சரியாகவே சாப்பிடலை. நான் வேறு அந்த 2 நாள் 1½ நாளாக நான் சரியாகவே சாப்பிடலை. வீட்டு வேலையை பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்குறேன்னு ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்துச்சு. நான் பாப்பாங்களை கூட கவனிக்கல. பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் கூட சொல்லித்தரல. அவளே தான் பண்ணிக்கிட்டா. 2 மணி ஆயிடுச்சா, 2 மணி ஆனதுக்கப்புறம் தான் 2வது நாள் வந்து 80 ஃபார்ம் தான் ஃபில் பண்ண முடிஞ்சுச்சு. 20 எப்படியாச்சும் உட்காந்து முடிச்சிடலான்னா 2 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நைட்டு போனால் அது மறுபடியும் விடிஞ்சிரும் போல், வேணாம் நம்ம தூங்கிடலான்னு சொல்லிட்டு 2வது நாள் தூங்கிட்டேன். அந்த அந்த ஆஃப் டே ஒரு நாள், 2வது நாள் 2 மணி வரை வேலை பார்த்து தூங்கினா, மறுநாள் ஓப்பன் பண்ணிட்டு 90 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். ஆமாம், 80லேருந்து 10 ஃபார்ம் ஃபில் பண்ணி 90 ஆயிடுச்சு. அப்போ தான் 89வது ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. இது எதுக்காக இருக்கும்? இந்த டீட்டெயில் எதுக்கு யூஸ் ஆகும்? இது என்ன டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க என்னன்னு எனக்கு டவுட் ஓட ஆரம்பிச்சிச்சு. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுவாக இருந்தாலும் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். போயிட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போனால், அப்போ கூட எனக்கு 88 ஃபார்ம் 88வது ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப தோணுச்சு, சரி 2 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் 90 ரவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் டீட்டெயில்ஸ், அதுக்கு எதுவும் அது ட்ரிக்ஸ் இருக்கா நம்ம சீக்கிரமாக முடிக்கிறேன்னு போய் பார்த்தா, ஃபார்ம் ஃபில்லிங்னு ஒரு ஜாபே கிடையாது, அது ஃபேக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லிங் சொல்லிட்டு யாராச்சும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா அதை நம்பாதீங்க. நம்பி பே பண்ண சொன்னாங்கன்னா பே பண்ணாதீங்க. இன்கேஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க இப்படின்னு போட்டால் ஃபுல்லாக வீடியோவாக வருதுங்க. இந்த வீடியோ நம்ம ஏன்டா முன்னாடியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொலன்னு கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுதுங்க எனக்கு. நான் எங்கேயுமே ஏமாந்ததே கிடையாது. ₹1 கூட ஏமாந்ததே கிடையாது. இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே 4500, அதுவும் என் காசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வேலை பார்த்து ₹4500, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இடுப்பு கடைக்கு உட்காந்து வேலை பார்க்குறாரு. அவர் பார்த்து கொடுத்த ₹4500 இப்படி போய் நம்ம ஏமாந்துட்டோமே, நினைக்கல எனக்கு அப்படியே கண்ணீர் ஏன் கொட்டுது நினச்சி எனக்கு கொட்டுது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதான் விடிய நான் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துருந்தேன். நான் போயிட்டு அதை நினச்சிட்டு படுத்துட்டேன். நான் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னாச்சு ஒர்க் பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு டயர்டாக இதான் படுத்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சாங்க. இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னிட்டு எனக்கு மேலே அழுக வந்துச்சு, அழுதுட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதுதான் எனக்கு தெரியுமே முன்னாடியே, நான் தான் சொன்னனே இது ஃபேக்குன்னு, நீ தானே முழுசாக நம்பி போய் அமௌண்ட் பே பண்ண, இது தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருமே சொன்னாங்க, நீ தான் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டு. வேறு இப்போ என்னடா பண்ணலாம், நான் அந்த மாதிரி பே பண்ணிட்டேனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் எனக்கு மைண்டே ஏற்றுக்கல, என்னோட காசுனா பரவாயில்ல, நான் அமௌண்ட்டை வாங்கி வேறு இது மாதிரி பண்ணிட்டேனே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஃபீல் பண்ணாத விடு, இது எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீ வந்து உன்னோட 4500 போனாலும் பரவாயில்ல, ஆனால் இது மாதிரி இன்னொருத்தருக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது, நீ அதுக்கான இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோட்டி நான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு புதிய தலைமுறை அந்த நியூஸ் சேனலோட நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரே மைண்ட்ஸ் அப்செட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த 2 டவுட்டுக்கு 2 பேர் நம்பர் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அவங்க நம்பரில் ஒரு பொண்ணோட நம்பர் எடுத்து கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி வச்சு பார்க்கலங்க. நான் கால் பண்ணி இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுக்குங்க கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிரெடிட் கார்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே அமௌண்ட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம்ல, அந்த அமௌண்ட் வந்து கேட்டு ஓல்டு டேட்டாஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம், இது கிரெடிட் கார்டு அமௌண்ட்டு பே பண்ண சொல்கிறதுக்காக நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. நான் அப்போ கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, எம்மா இதில் வந்து 1955 பிறந்தவன் இப்போ உயிரோடு இருக்கானா என்னன்னே தெரில, அவனுக்கு போயிட்டு அவனோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு அவனை கிரெடிட் கார்டு அமௌண்ட் பே பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டேம்மா, இது நம்புற மாதிரியா இருக்குது, ஒழுங்கு மரியாதை சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க ப்ராப்பராக எனக்கு ரீசன் சொல்லி, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, நான் வந்து போலீஸோட வந்து உங்கள் ஆஃபீஸ் வாசலில் நிற்பேன், நீ வந்து கம்பின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் அந்த பொண்ணு மிரண்டு போய், இருங்க மேடம் மேனேஜர் சாருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. நீ மேனேஜர் சார் கனெக்ட் பண்ணி, இதை விட நம்ம மேனேஜர் சார்ட்ட எப்படி பேசுகிறேன்னு பார் அப்படின்னு நோட்டி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னிச்சு. நீ குறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரொம்ப கோவத்தில் இருந்தேன்னா, நீ குறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோட்டி அந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஹோலில் போயிட்டே இருக்குது. ஒரு 10 நிமிஷமாக ஹோலில் போயிட்டே இருக்குது. அந்த நம்பர் கட் பண்ணிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க பாருங்க, 2 நம்பர், அதில் இன்னொரு நம்பர் கால் பண்ணி இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோட்டி, யார் என்ன ஏது அந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் கால் பண்ணி பாருங்க, அந்த பொண்ணு ஹோல்லே போட்டு கட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கே திருப்பி கால் பண்ணேன். யார் என்ன எதுக்கு கால் பண்ணீங்க, இப்போ நான் இந்த நம்பரில் தான் கால் பண்ணி பேசினேன், யார் என்ன ஏதுன்னா உனக்கு புரியலையா, இப்போ நான் தானே பேசினேன், என்ன ஏதுன்னு கேட்க, என்ன டீட்டெயிலுக்காக கால் பண்ணி, இல்லை மேடம் இது கஸ்டமர் சர்வீஸ், இது வந்து அடுத்தடுத்து கனெக்ட் ஆகும். அப்படியா கஸ்டமர் சர்வீஸா, எங்கேருந்து பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து இருந்தா பேசுகிறேன், சரி உங்கள் ஆஃபீஸ் வாசலில் போலீஸோட வந்து நான் நிற்கிறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் தானே இருக்கிறா, கோயம்புத்தூரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்துட்டு கட் பண்ணிடுச்சு. அடுத்து திரும்பி இன்னொரு நம்பர் கொடுத்தாங்கல்ல, அந்த நம்பர் கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லைங்க. லாங் ரிங் போயிட்டே இருக்கோன்னே எடுக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணேன். இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணால் இது மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டாங்க போல. இது மாதிரி இந்த பொண்ணு தான் இந்த நம்பர்ல இருந்தா கால் வருது, அட்டெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அந்த பொண்ணு கால் பிக் பண்ணல. நான் என்ன பண்ணேன், நீங்க 2 பேரும் தானடி கோயம்புத்தூர்லேருந்து பேசுறீங்க. இந்த பொண்ணு இங்க தானே இருக்கும். என்ன இன்டர்வியூக்கு கால் பண்ணி வர சொன்னுச்சு பாருங்க. அந்த பொண்ணு இங்க தானே இருக்கும். அந்த பொண்ணு கால் பண்ணால ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணேன். அந்த பொண்ணு எடுக்கல. 2வது டைம் வந்து கால் பண்ணேன் பாருங்க. அப்போ எடுக்கல. 3வது டைம் அந்த பொண்ணு கால் எனக்கு பண்ணுச்சு. நான் இந்த நம்பர் 3மே லாஸ்ட் நம்பர் 59ல தான், ஒரு நம்பர் 2 நம்பர் 59ல முடிஞ்சுச்சு. அந்த பொண்ணு தான் கால் பண்ணுதுன்னு நினச்சிட்டு, ஹலோ எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டு, விச் டேட்டா மேம் விச் டேட்டா அப்படின்னு கேட்டுச்சு பாரு. தமிழில் பேசுடி அப்படின்னு பாருங்க. அந்த பொண்ணு பயந்து போய் ஃபோனை கட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி கூட்டு வந்து எத்தனை பேர் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் கால் பண்ணி, இது மாதிரி கூட்டு வந்து எத்தனை பேரை ஏமாற்றி எத்தனை பேர்ட்ட சம்பளம் எத்தனை பேர்ட்ட இது மாதிரி பிடுங்கி வச்சுருக்கீங்க, அவங்க கொடுக்குற காசில் தான் நீங்கள் சம்பளமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உடம்புல ஒட்டுதா அப்படி இப்படின்னு நான் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். உடனே இந்த பொண்ணு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. என் பேர் சொல்ல முடியாது, நீ உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர்லாம் சொல்ல முடியாது, முடிஞ்ச பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டேன், நான் தான் சொல்லிட்டேனே, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸோட வாசலில் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே அழுகு அடிச்சுட்டு அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுறான். அந்த மேனேஜர் யாருன்னா, நான் அன்றைக்கி போனல, அன்றைக்கி ஆர்கியூமெண்ட் பண்ணேன், அவன் தான் மேனேஜர் போல். அவன் பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி என்ன மேம் என்ன டீட்டெயில்ஸ் மேம் என்ன ஏது அப்படின்னு வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறீங்க சார், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு சார் நீங்கள், இந்த டேட்டாஸ்லாம் எதுக்கு சார் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, இல்லை மேடம் இது வந்து பேப்பர்லெஸ் இதுக்காக எடுக்கிறோம் மேடம், எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஓ அப்படியா சார், நீங்கள் வந்து 2004 இருந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எடுத்து என்ன சார் பண்ண போகிறீங்க, இல்லை மேடம் இது பேப்பர்லெஸ்க்காக நாங்கள் எடுக்கிறோம், இது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும்ல, அதனால எடுக்கிறோம் மேடம். சரி ஓகே சார், நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுங்க, எனக்கு இந்த ஜாப்பில் வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இல்லை, நான் பே பண்ண 4500 எனக்கு ரிட்டர்ன் வேணும் சார் அப்படின்னு சொன்னால், இல்லை மேடம் இது மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்களா. எனக்கு கோவம் வந்துருச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன், திட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் பாட்டுக்கு. இது மாதிரி உழைச்சி சம்பாரிங்க, இது மாதிரி எங்களை மாதிரி போடுறவங்க காசில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க போல் அப்படி இப்படின்னு திட்டிட்டு ஃபைனலாக என்ன சொன்னேன், எனக்கு இப்போ 4500 என்னோட 4500 வேணும். நான் பே பண்ண 4500 இன்னைக்கு வரலைன்னா, நாளைக்கு நியூஸ் சேனல் அதுக்கப்புறம் 24/7 புதிய தலைமை இந்த சேனலோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உங்கள் ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்று ஒருத்தன் இனிமேல் உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாத அளவுக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டினதில் அவன் பயந்துட்டான். மேடம் இது மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு கூட எப்படி மேடம் ஹெல்ப் பண்ண தோணும் அப்படின்னு. தம்பி நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரல, நான் 4500 உனக்கு பே பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்ல, நான் வந்துட்டு உனக்கு சோறு வேணும் அது வேணும் இது வேணும் வந்து உன்கிட்ட கேட்க கிடையாது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட அமௌண்ட்டை நீ ரீஃபண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம், இருங்க மேடம் நான் ஹையர் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துட்டு கால் பண்ணி இது மாதிரி 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட் நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ண அப்புறம் நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இருங்க மேடம் நான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லல மேடம், நான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் மேடம் சொல்லிட்டு ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே வந்துருந்தாங்களா. ஒரு 5 மணிக்கு என்னோடய ஜிபே அமௌண்ட்டுக்கு 4500 வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் இது வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் வாங்க முடியாது, திருப்பிலாம் தர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படி இப்படின்னு எப்படியோ பேசி நான் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிட்டு அப்போ கூட அது வந்து மீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட நேமில் இருந்தால் வந்துச்சு. அது எந்த பொண்ணுகிட்ட ஏமாற்றி வாங்கி போட்டு விட்டானோ என்னவோ தெரில, அமௌண்ட் வாங்கிட்டேன். ஆனால் என்ன மாதிரி நீங்களும் போய் இது மாதிரி நீங்கள் உங்களோட காசை 4500 ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக நிறையா பேர் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி போய் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து நான் டைரெக்டாகவே போய் ஏமாந்தேன். இதுவே வந்து ஆன்லைனில் வந்துட்டு இது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இது மாதிரி இவ்வளோ டீட்டெயிலு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இதில் சைன் பண்ணுங்கள், உங்களால் இன்கேஸ் பண்ண முடியலன்னா இந்த உங்களுக்கு சேலரி வந்து இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி வரும், இது இன்கேஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஜாப்க்காக வரும். அதெல்லாம் நம்பி அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணால் கூட இதில் அக்யூரசி இல்லை, இதுலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. பாண்டு பேப்பரில் சைன் போட்டிங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம், உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும் அப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் பர்சனலாக ஏமாந்துட்டேன், என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு. ஃபுல்லாக எவ்வளோ பேர் வீடியோ பார்த்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.